என்னென்னா இப்போ வந்து அவங்க நினச்சி அவங்களோட இது இப்போ நான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒருத்தன் சொல்கிறான் டிஎம்கே தான் ஜெயிச்சு வரும். நான் சொன்னேன் கிடையாது, இன்னும் 6-8 மாதம் இருக்குது, எதுவும் நடக்கலாம். அதுக்குன்னு சொல்லி நான் அதிமுக வரும்னு கூட சொல்லலை, எதுவும் நடக்கலாம். அப்போ இவங்களுக்கு என்ன தென்னவெட்டுன்னா ஆப்போசிஷன் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனில் ஆகிய நாங்கள் தான் ஜெயிச்சுவோன்னு சொல்லி அந்த தெனாவெட்டில் இவங்க டிஎம்கே இருக்காங்க, விச் இஸ் நாட் குட். சேகர் பாபு கூட அந்த மாதிரி திமிர் தெனாவெட்டாக பேசக்கூடாது. ஏன்னா அந்த சவுக்கு சங்கர் நல்லவரோ கெட்டவரோ அது வேறு விஷயம். பட் அவங்க வீட்டில் இப்படி தான் அந்த மலத்தெல்லாம் தூக்கிட்டு போய் போட்டான். அப்போ வந்து அதெல்லாம் திமிர் பேச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆள் அவனோட ஃபோனில் பேசுகிற அது கூட போட்டாங்க. யாரை வச்சு செய்ய வச்சாலும் அந்த ஆளுக்கு காசு கொடுக்கல, ஏமாத்துறானுங்க. அதனால் மக்கள் யோசிக்கணும். இந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகளுக்காக நீங்கள் எந்த வேலை போய் செய்தாலும் அவங்க கண்டிப்பாக அவங்கள ஏமாற்றுவாங்க. நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு போய் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர். பட் டெஃபினெட்லி ஐ சப்போர்ட் த துப்பரியம் இந்த ஒர்க்கர்ஸ் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். பட் வந்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ஃபோரம் எந்த அரசியல் கட்சியும் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ வந்து எல்லாமே அலையன்ஸ் பார்ட்டி இது, இல்லாட்டி ஆப்போசிஷன் வந்து சும்மா இப்போ எப்படி அன்றைக்கி ஸ்டாலின் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போய் ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து ஜெயிச்சு வந்து இப்படி செய்வேன். இன்றைக்கி வந்து இபிஎஸ் போவான், போய் ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுப்பான், அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய மாட்டான். எல்லாம் நீங்கள் வந்துட்டு எப்படின்னா இந்த 50-60 வருஷமாக வந்துட்டு இந்த 2 திராவிட கட்சிக்கே போட்டு இங்கே இருக்கவன் அங்கே ஓடுறான், அங்கே இருக்கவன் இங்கே ஓடுறான். ஓகே, இவங்களுக்கே நீங்கள் போட்டு அவங்க 2 கட்சிக்கும் ஒரு தெனாவெட்டு, நம்மளை விட்டு வேறு யாரும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாற்றங்கள் இந்த ஒர்க்கர்ஸ் கொண்டு வரட்டும். பேசுகிறாங்களே நாங்கள் போடாதீங்க.